எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபிங்க உளுந்து லட்டுங்க. இது மிகவுமே ஆரோக்கியமானது. நம்மளுடைய எலும்புகள் வலுப்பெறதுக்கு இது உதவி புரியுது. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, முதுகு வலி இது ரெண்டுக்குமே நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியதுங்க. வாங்க இந்த சத்தான உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துலைங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டு உளுந்து எடுத்துருக்கேங்க. பொட்டு உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு ரொம்பவே சத்துங்க. அதனால் ஒரு கப் அளவுக்கு பொட்டு உளுந்து, இந்த கப்போட அளவு 125 கிராம். இது மாதிரி நீங்கள் உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, முழு உளுந்து பொட்டோடு இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி. இந்த பச்சரிசியும் உளுந்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துங்க நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்க மாதிரி அலசி எடுத்துக்கிட்டே இந்த உளுந்தையும் அரிசியும் ஒரு வடிகட்டியில் போட்டுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மேலே வச்சிடணும். நம்ம உளுந்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நமக்கு கிடைக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆயிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க ஒரு அடிக்கடமான வானிலை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்தையும் அரிசியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம்மில் தான் வச்சு செய்யணும். இந்த உளுந்து கடாயில் ஒட்டுற மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போய் நமக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இந்த உளுந்தை பாருங்கள், இது மாதிரி நம்ம வறுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையுமே இந்த உளுந்தோடு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலை வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஆனால் பொட்டுக்கடலையுமே மிகவும் நல்லது. பொட்டுக்கடலையை போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 20 செகண்ட் போல் வறுத்ததுக்கப்புறமாங்க இந்த கலவையை ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே நல்லா நமக்கு ஆறி வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிங்க. இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏலக்காயும் இனிப்புக்காக நம்ம வெல்லமும் சேர்த்துக்க போகிறோம். இங்கே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. எந்த கப்பில் நம்ம உளுந்தை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு பனை வெல்லத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு இந்த சர்க்கரை அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கருப்பட்டியை நல்லா சீவி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக வர்ற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டே இந்த பொடியை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. நம்ம லட்டு செய்கிறதுக்காக நெய்யை சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிக்கிறேன். நெய்யை நல்லா காய்ச்சி சூடு பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் கலந்துக்க போகிறோங்க. நல்லா உருக்குன நெய்யை இது மாதிரி மாவோட மத்திய பகுதியில் சேர்த்துட்டுங்க. நல்லா ஸ்பூனை வச்சு இந்த நெய் எல்லா பகுதிக்கும் வர்ற மாதிரி கலந்து விடுங்க. இது மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமாங்க இதை நம்ம நல்லா அழுத்தி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு லட்டு ரெடிங்க. நம்ம இந்த உளுந்து லட்டு செய்யும் பொழுதுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டையாக உருட்டணும். அப்போ தான் நமக்கு இந்த லட்டு நல்லா செட்டாகி கிடைக்குங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவுமே சுலபமான அதே சமயத்தில் சத்தான உளுந்து லட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நம்ம வாரத்துக்கு 2 முறை குழந்தைகளுக்கு லட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டி உளுந்து களியாகவும் செஞ்சு கொடுக்கலாம், உளுந்தங்கஞ்சியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. வரப்போகிற நாட்களில் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே குறைவான பொருட்களை வச்சு மிகவுமே சத்து நிறைந்த ஒரு லட்டு ரெசிபி இன்றைக்கி பார்த்தோங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த உளுந்து லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.